அடுத்து குழந்தை தருதல். குழந்தைய வந்து நாம் தான் கொடுக்குறோம். அல்லாஹ் சொல்றான், ஒரு 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 ஜோடிகளுக்கு குழந்தைய கொடுக்குறாந்தா கூட அது நான் தான் கொடுக்குறேன். அல்லாஹ் அதை பற்றி என்ன சொல்றான்? குழந்தைய கொடுக்கறது சம்பந்தமா என்ன சொல்றான்? லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அல்லாஹ்வுக்கே உரியது. யஹ்லுகு மா யஷா, அவன் நாடியதை படைக்கிறான். மா யஷா, யஷானா நான் நாடியதை அவன் படைக்கிறான். யஹபு லிமன் யஷா, தான் நாடியோருக்கு இனாசா, பெண் குழந்தைகளை வழங்குகிறான். யஹபு லிமன் யஷா, தான் நாடியோருக்கு துகூர், ஆண் குழந்தையை வழங்குகிறான். தன் ஆடியோருக்கு பெண் குழந்தையை வழங்குகிறான், தான் ஆடியோருக்கு ஆண் குழந்தையை வழங்குகிறான். அவையு ஜவ்விஜுஹும் துக்ரானன் வ இனாசன், இல்லைன்னா அல்லாஹ் என்ன செய்யறான்? சேர்த்தே கொடுத்துட்றான். ஆண் குழந்தையும் கொடுக்குறான், பெண் குழந்தையும். சில பேர் ஆண் குழந்தை இருக்கு, பெண் குழந்தை இருக்கு, இரண்டையும் சேர்த்தே கொடுக்குறான். அகீமா இன்னஹு அலீமுன் கதீர், தான் நாடியோரை மலடாகவும் ஆக்குறான். குழந்தை இல்லாமல் என்ன செய்யறான்? அல்லாஹ் வந்து ஆக்குறான். சோதனை. இப்போ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா குழந்தையே ரொம்ப வருஷமா, ரொம்ப காலமாக இல்லை. அப்போ அல்லாஹ்ட்ட வந்து பிரார்த்தனை செய்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வயசான நிலை ஆயிடுச்சு, முடியெல்லாம் நரைச்சி போச்சு. அப்போ ரொம்ப வயசாகும் போது அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, இதுக்கு மேலே நம்ம மற்றவங்களா இருந்தால் கொடுக்க மாட்டோம், நம்பிக்கை இழந்துருவோம். ஆனால் அந்த நேரத்துலையும் அல்லாஹ்வே எனக்கு ஒரு வாரிசை கொடு, என்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு வாரிசை கொடுன்னு கேட்குறாங்க. அதே மாதிரி அல்லாஹ் வந்து வானவர் மூலியமாக ஒரு நற்செய்தியை யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு கொடுக்குறான். யாருக்கு கொடுக்குறான்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு கொடுக்குறான். யாரை கொடுக்குறான்? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுக்குறான். யஹ்யா என்ற இந்த மாதிரி ஒரு பேரை வச்ச குழந்தைய நாம என்ன செய்யல, யாருக்கும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி யஹ்யா என்ற ஒரு அழகிய குழந்தையை நாம கொடுக்குறோம். அவர் சாதாரண குழந்தை இல்லை, நல்லவராகவும் இருப்பார், ஒழுக்கமுள்ளவராகவும் இருப்பார், அவர் நபியாகவும் ஆவார் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி ஒரு அழகான குழந்தைய எப்போ கொடுக்குறான்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து சொல்கிறாங்க, அல்லாஹ் எனக்கு முடிதான் நரைச்சி போச்சு, இப்போ எப்படி அல்லாஹ் குழந்தை கொடுப்பான்? அல்லாஹ் நாடுனா எதுனாலும் கொடுப்பான். ஆளுல் லிமா யுரீத், அவன் நாடியதை என்ன செய்வான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த வசனம் தான் வருகின்றது. கால ரப்பி இன்னி வஹனல் ஆல்மு மின்னி வஸ்தஅலர் ராசு ஷைபா வலம் அகும் பிதுஆஇக ரப்பி ஷகியா, என் நிறைவா என் எலும்பு பலவீனம் அடைந்து விட்டது, தலையும் நரையால் முன்னுகிறது. என் நிறைவா உன்னிடத்தில் பிரார்த்தித்ததில் நான் துர்பாக்கியசாலியாக இருந்ததில்லை. எனக்கு பின் உறவினர்கள் குறித்து நான் அஞ்சுகிறேன். என் மனைவியும் பிள்ளை பேரற்றவளாக இருக்கிறாள். எனவே ஒரு பொறுப்பாளரை நீ எனக்கு வழங்கு. அந்த பொறுப்பா ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா நான் எப்போ போனாலும் என்ன செய்ய, என் குடும்பத்தை பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ குழந்தைய வந்து அல்லாஹ் நாடுனா எந்த நேரத்தில் வேணாலும், குழந்தை இல்லாதவங்க சில பேர் என்ன செய்வாங்க, குழந்தை இல்லை அப்படிங்கிறதுக்காக என்ன செய்வாங்கன்னா இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவாங்க. எப்படி வெளியே போவாங்க அப்படின்னா, எல்லா கடவுள்களையும் கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க, எல்லா கடவுள்களையும் வணங்க ஆரம்பிச்சிருவாங்க. இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை என்னவென்று சொன்னால் அல்லாஹுவை மட்டும்தான் வணங்கணும். அல்லாஹை தவிர வேற யாரும் இணையாக கூட ஆக்கக்கூடாது. ஏன்னா அவனே மாதிரி எதுவுமே இல்லை, அவனை போன்று எதுவும் இல்லை. லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று எதுவுமே இல்லைன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது, அப்போ அந்த இடத்துல போய் அல்லாஹுக்கு ஈக்குவலா, ஏன்னா குழந்தைய எதுக்கு அல்லாஹ் தனித்தனியாக சொல்லணும்? குழந்தைய நான் தான் கொடுக்குறேன், செல்வத்தை நான் தான் கொடுக்குறேன், தனித்தனியாக அல்லாஹ் சொல்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, அவங்களுக்கு நிகராக்கி செல்வத்தை போய் ஒரு ஆள்கிட்ட போய் கேட்டுக்கூடாது. செல்வத்தை உலகத்துல கேட்கிற கொடுக்கல் வாங்கல் அது வேற. ஆனா எனக்கு பொருளாதாரம் கிடைக்கிறதுக்கே அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்காம ஏதோ ஒரு காரணம், ஒரு குழந்தை கிடைக்கல என்பதற்காக என்ன செய்வாங்க, பல இடங்களுக்கு போய், தர்காக்களுக்கு போய், அங்க போய் இங்க போய் தாயத்தை கட்டி இப்படிலாம் கட்டி உடனே குழந்தை கிடைச்சிரும் அப்படின்னு நம்புறாங்க. அப்ப எவ்வளவு போட்டு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கிறவங்களுக்கு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியா இருந்து அந்த நபிக்கு குழந்தை இல்லாம கடைசியில வயசான காலத்துல அல்லாஹ் நான் இப்படியும் கொடுப்பேன் அப்படிங்கிறான். இன்னொரு வசனத்துல சொல்றான், நான் ஆண் குழந்தைகளை சிலருக்கு வழங்குறேங்கிறான், சிலருக்கு பெண் குழந்தைகளை வழங்குறேங்கிறான், சிலருக்கு ரெண்டையும் சேர்த்தே கொடுக்குறேங்கிறான், சிலருக்கு அல்லாஹ் சோதனையை கொடுக்குறான், குழந்தை இல்லாமலும் நான் ஆக்குறேன் அப்படிங்கிறான். சோதனை. அப்ப இந்த உலகத்துல அதை போன்ற ஒரு சோதனையை பொறுத்து கொள்ளும் போது அவர்களுக்கு அல்லாஹ் கூலி என்ன செய்யறான்? சொற்கள் மாதிரி மிகப்பெரிய ஒரு கூலியை அல்லாஹ் கொடுக்குறான். அப்போ ரசூலுல்லாஹ் காலத்துல வலிப்பு வந்த ஒரு பெண்மணியை பார்க்குறோம், வலிப்பு ஏற்பட்ட பெண்மணி. அப்போ என்ன செய்யறாங்க? அல்லாஹுடைய தூதரை, எனக்கு வலிப்பு ஏற்பட்டிருக்கிறது, அதனால எனக்காக துவா செய்யுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ அல்லாஹுடைய தூதர் கேட்குறாங்க, இதை நீ பொறுத்து கொண்டினா அல்லாஹ் உனக்கு அவனுடைய பாவத்தை மன்னிப்பான், சிறந்த முறையில் சொர்க்கம் கிடைக்கும்ன்றாங்க. இதை நீ பொறுத்து கொள்ளலை அப்படின்னா அல்லாஹ்வுக்காக துவா கேட்குறேன் அப்படிங்கிறான். துவா கேட்டால் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அல்லாஹுடைய தூதரே, எனக்கு சொர்க்கம் தான் வேணும்னு சொல்லி என்ன செய்றாங்க, அந்த பெண்மணி வந்து
எனக்கு இப்போ இதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, இந்த வலியை கூட நான் தாங்கிப்பேன். ஆனால் என்னுடைய ஆடை வந்து விலகுது. எப்போ விலகுது? இந்த நோய் வலிப்பு ஏற்படும் போது என்னுடைய ஆடை விலகுது. மானம் பாதுகாக்கப்படணும் என்பதற்காக என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அல்லாட்ட வந்து எனக்கு அதுக்காக பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து அந்த பெண்மணி கேட்டாங்க. இப்படிப்பட்ட சோதனையிலையும் சொர்க்கம் வேணும் அப்படின்னு நாடி வழிகளையும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அந்த காலத்துல பெண்மணிகள் தாங்கி இருக்கின்றார்கள்.